இனிய தமிழ் மக்களே, உங்கள் பாசத்திற்குரிய பாரதி ராஜா பேசுகிறேன். சத்தியமா பாரதி ராஜா சார் வாய்ஸ் மாதிரி இல்லைல்ல. நான் ஏன் இப்படி நடிக்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம இன்னைக்கு ஒரு நடிகர் ஆப்பை பற்றி தான் பேச போகிறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மியூசிக்கலியை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். மியூசிக்கலியில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன இருக்குது அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா பாம் தெரியல, பாம் அதை நான் இங்கே வச்சிருவேன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நடித்தது போதும். இப்போ நான் ஸ்ட்ரைட்டாக என் வாய்ஸ்லேயே பேசுகிறேன். இதுதான் என்னோட ஒரிஜினல் வாய்ஸ், எல்லோரும் கேட்டுக்கோங்க. அதான் கேட்குறோமே, இதுக்கு மேலே நாங்கள் வேறு என்ன தனியாக கேட்குறது அப்படின்னு தயவு செஞ்சு யோசிக்காதீங்க. ஒரிஜினல் வாய்ஸ் இது தான். பார்க்கறதுக்கு கொஞ்சம் கண்ட்ராவியாக தான் இருக்கும், ஆனால் அதுக்கு இது நான் பேசுறதுமே இல்லை. அதுக்காக தான் நான் இந்த வாய்ஸ்லேயே கண்டினியூ பண்ணேன். சரி, மொக்கப்படாமல் ஸ்ட்ரெயிட்டாக நான் விஷயத்துக்கு வரேன். மியூசிக்கலி எங்கே உருவாச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, சைனாவில் ஒருத்தர் யோசிச்சிருக்காரு. அமெரிக்காவில் இருக்கிற அப்ளிகேஷன் மட்டும் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டே இருக்கும் போது நம்ம ஊரில் அப்ளிகேஷன் யாரும் க்ரியேட் பண்ண மாட்டாங்க, ஃபேமஸும் ஆக மாட்டுது அப்படின்றதுக்காக அவர் அந்த ஊரை பார்த்து படிப்புக்காக ஒரு ஆப் கிரியேட் பண்ணாரு. அது ஃபெயிலியர் ஆன ஒரே ரீசனுக்காக மியூசிக்கலி 2014 ஆகஸ்ட்டில் ரிலீஸ் பண்ணாங்க. அன்னைக்கு லான்ச் பண்ண இதுதான் மியூசிக்கலி. இப்போ அதை தான் நம்ம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்கிறேன். வாங்க இன்னைக்கு வீடியோவில் போய் பார்க்கலாம். நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், மியூசிக்கலின்ற பேர் இப்போ டிக்டாக்னு ஆயிடுச்சு. அது ஏன் மாறுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிக்டாக் அண்ட் மியூசிக்கலி இது ரெண்டுமே ஒன்று சேர்ந்ததுனால மியூசிக்கலின்ற பேரை டிக்டாக்னு பெயர் மாற்றம் செஞ்சுட்டாங்க. அதோட ஐகான் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா என்னடா அடிக்கிறதுக்கு ஆளுன்னா அண்ணன் போஸ்டா வந்து நிக்கிறானேன்னு பாக்குறேன். இதுக்குள்ள போனதுக்கப்புறம் நிறைய பேர் பேசினதுலாம் இருக்கும். கீழே ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமா எபிக், ஸ்லோ மோஷன், ஃபாஸ்ட் லேப்ஸ் அது மாதிரி நிறைய இதில் ஆப்ஷன் இருக்கும். கீழே எஃபெக்ட்ஸ் இருக்கும், அப்லோடு இருக்கும். நீங்கள் ஏற்கனவே பேசியிருந்தீங்கன்னா ஆடியோ கூட சிங்க் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட இந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் அக்கௌண்ட் இது பண்ணிக்கலாம். நீங்கள் முன்னாடியே சைன்இன் அதெல்லாம் பண்ண சொல்லும். அதெல்லாம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், நார்மலாக எல்லாம் பண்ண சொல்கிறது. அதனால நான் இந்த வீடியோவில் காட்டல. ப்ளஸ் எஃபெக்ட்ஸ் எப்படி இருக்கும்னா, இந்த இடத்துல மேலே எஃபெக்ட்ஸ் இருக்கும். நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவையான எஃபெக்ட்ஸ். அப்புறமா ஆடியோ செலக்ட் பண்ணணும். இதோ இங்கே செலக்ட் சவுண்ட்ஸ்ன்னு இருக்கும், அது கிளிக் கொடுத்து நீங்கள் செலக்ட் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய லாங்குவேஜஸ் எல்லாம் இருக்கும். உங்களுக்கு தேவையானது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். சர்ச் பண்ண மேலே சர்ச் சவுண்ட்ஸ் இருக்குது. அதுக்கப்புறமா மை ஃபேவரட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு தேவையானது என்னாச்சும் சேவ் பண்ணி வச்சிங்கன்னா இது மாதிரி சைடில் காட்டுது தெரியுமா, பிளாக் கலரில், அது பண்ணிக்கலாம். அது கிளிக் பண்ணிக்கலாம். அப்புறம் கீழே உங்களுக்கு பிடிச்ச சவுண்டு ப்ளே பண்ணிக்கலாம். தம்பி ரெடியா? ஆக்ஷன். Please listen sir. Your son is a terminator. He is 2-3 days leave and keep him sound select பண்ணா கீழ shoot with sound அப்படிங்க அதை கிளிக் பண்ணிக்கோங்க. Please dialogue da but epic, slow motion, normal, fast, laps. இதெல்லாம் நான் லாப்ஸ் வச்சு காட்டுறேன். நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கீழே ரெட் கலரில் இருக்கிற வீடியோ பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படி நீங்கள் ஹேண்ட் ஃப்ரீயாக இது பண்ணோன்னா மேலே இங்கே டைமர் ஆட்ட கவுண்ட் கார்டில் அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கிலீஷ் டயலாக் தான் பட் காமெடி அல்லது கீழே ஸ்டார்ட் கவுண்ட் ஒன்று கொடுத்தோன்னா தம்பி ரெடியா? ஆக்ஷன். Please listen sir. Your son is a terminator. He is 2-3 days leave and keep him happy birthday. டயலாக் யார் சார் எழுதுனது? இங்கிலீஷ் டயலாக் தான் பட் காமெடி அல்லது Action. Please listen sir. Your son is a terminator. He is 2-3 days leave and keep him happy birthday. நம்ம போஸ்ட் லாஸ்ட் டாக் போட்டுக்கலாம். அந்த பப்ளிக்னு இருக்கிறத நம்ம ப்ரைவேட்னு கூட மாற்றிக்கலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இதில் இருக்குது. போஸ்ட் பண்ணால் கீழே இருக்கிற போஸ்ட் பட்டனை கொடுத்து போஸ்ட் பண்ணிக்கலாம். இங்கே டிராஃப்ட் இருக்குது, அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இது பியூட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணணும்னா பண்ணிக்கலாம். பொறுமையாக கட்டுது, இருக்கிறது தான் காட்டும் போல். இதை அனுப்பினீங்கன்னா எரேஸ் ஆகிடும். இந்த சிம்பிளை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எரேஸ் பண்ணணுன்னா எரேஸ் பண்ணிக்கலாம். இது ஃபாஸ்ட்டுக்காக எவ்வளோ ஸ்பீடு வேணும்னு கொடுத்துக்கலாம். அப்படி பழையபடி எனக்கு அதுவே போதும் அப்படின்னு வச்சிங்கன்னா அந்த டிக் கொடுத்துக்கலாம். இதுக்குள்ளே பண்ணிங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்கும், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரெயின் ட்ராப் காட்டுறேன். ரெயின் ட்ராப்பில் போய்ட்டு இப்படி கை எடுத்துட்டிங்கன்னா இப்படி ரெயின் ஸ்டாப் ஆகிற மாதிரி நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குது. அப்புறமா என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, இது என்னோட இது நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதில் என்ன ஃபாலோ பண்ணிக்கலாம். CARTHEE02 இதில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதில் நான் பேசின ஏற்கனவே ஒரு வீடியோ இருக்குது. தம்பி ரெடியா? ஆக்ஷன். Please listen, sir. Your son is a Terminator. He is 2-3 days leave and give him happy birthday. Dialogue யார் சார் எழுதுனது? ஏன் இங்கிலீஷ் dialogue தான், பட் காமெடி அள்ளுது சார். தம்பி ரெடியா? ஆக்ஷன். Please listen, sir. Your son is a Terminator. He is 2-3 days leave and give him happy birthday. Dialogue யார் சார் எழுதுனது? ஏன் இங்கிலீஷ் dialogue தான், பட் காமெடி அள்ளுது சார். தம்பி ரெடியா? ஆக்ஷன். Please listen, sir. Your son is a Terminator. He is 2-3 days leave and give him happy birthday. Dialogue யார் சார் எழுதுனது? ஏன் இங்கிலீஷ் dialogue தான், பட் காமெடி அள்ளுது சார். தம்பி ரெடியா? ஆக்ஷன். Please listen, sir. இந்த வீடியோவில் மியூசிக்கல் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன பண்ணலாம் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்படி புரியலனா கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பண்ண மொக்கையான மிமிக்ரி எப்படி இருந்ததுனோ அதையும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அப்படி நான் மொக்கையாக பேசினேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்லைக் இருக்கும், அதையும் கொடுத்துருங்க. கமெண்ட் செக்ஷனில் என்னாச்சும் திட்டணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்காகவே கமெண்ட் செக்ஷன் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. கீழே நீங்கள் போய் என்ன திட்டமோ திட்டிக்கலாம். இந்த வீடியோ இதோட முடியுங்க. சைனிங் ஆஃப் டு கார்த்திக்.